வணக்கம். நல்லுணவு நம் உணவு இந்த அலைவரிசைக்கு உங்கள் எல்லோரையும் அன்போடு வரவேற்கிறேன். நம்மளோட அலைவரிசையில் இன்னைக்கு கடலூரோட ஒரு சிறப்பு உணவாக இது சொல்லலாம், சென்னாகுனி இட்லி பொடி. எங்கள் அத்தை தான் இன்றைக்கி இது செய்து காட்ட போகிறாங்க. பொதுவாக மீன் சாப்பிட்றவங்களுக்கு இந்த சென்னாகுனி பொடி ரொம்ப பிடிக்கும். இந்த சென்னாகுனி பொடியில் எண்ணெயை ஊற்றிட்டு அதில் இட்லியை பரட்டி சாப்பிடும்போது அப்படி ஒரு சுவையாக இருக்கும். மீன் சாப்பிடாத குழந்தைக்கு கூட இந்த பொடியை ரொம்பவுமே விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த காணொலியில் போயிட்டு இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு அத்தை காட்ட போறாங்க. சென்னாகுண்ணி தெரியாதவங்களுக்காக சொல்லிடுறேன். சென்னாகுண்ணிங்கிறது இறால் குஞ்சு இது மாதிரி கருவாடா ஆக்கி வச்சிருப்பாங்க. இது எவ்வளோங்க அத்தை? 2 மாகாணிமா. 2 மாகாணி. 2 மாகாணிங்கிறது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். அதுக்கு எவ்வளோ பொட்டுக்கடலை எடுக்கணும் அத்தை? 1/4 கிலோ பொட்டுக்கடலை. அந்த சென்னாகுண்ணியை விடவும் பொட்டுக்கடலையோட அளவு அதிகமாக இருந்தால் தான் கவுச்சி அடிக்காமல் நல்லா இருக்கும். அடுத்ததுங்க மிளகா காரத்துக்கு தகுந்த மாதிரி. ஏன்னா குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. காஞ்சாரா தூளுனாக்கா காரம் அதிகமாக போட்டால் பிள்ளைங்க விரும்ப மாட்டாங்க. அதனால கொஞ்சம் கம்மியாகவே வச்சுருக்கேன். சரி. அடுத்தது ஜீரகம், நல் ஜீரகம் ஒரு தேக்கரண்டி. மிளகு ஒரு தேக்கரண்டி. சரி. உப்பு தேவையான அளவு. சரி, இப்போ இதை எப்படி செய்யலாம்னு பார்க்கலாமா? காஞ்ச மிளகா வறுத்துக்கிறேன். நல்லா வறுத்தணுமா? சும்மா லேசு சூடு கட்டினா போதுமா? கொஞ்சம் இதாக வறுக்கணும், பொன் வறுவலாக வறுக்கணும். மிளகாய் வறுத்தாச்சு. அடுத்தது சென்னாகுண்ணியை வறுத்து எடுக்கிறாங்க. கொஞ்சம் நல்லா செவக்க வறுத்து எடுத்துக்கணும். இது மாதிரி நல்லா செவந்த மாதிரி வரணும். நம்ம போடும்போது ஒரு மாதிரி கொஞ்சம் மஞ்சள் நிறமாக இருக்கும். நல்லா வறுத்துருச்சுன்னா செவந்த நிறம் வரும், நல்ல வாசம் வரும். இப்போ இதை அடுப்புல இருந்து இறக்கிடலாம். இறக்கிடலாமாங்க? அடுத்தது ஒரு தேக்கரண்டி அளவுக்கு மிளகு, ஒரு தேக்கரண்டி அளவுக்கு சீரகம், இது ரெண்டுத்தையும் சேர்த்து வறுத்துக்க போறாங்க. வெடிக்கணுமா சார்? புரிஞ்சிச்சா? நிறுத்திடலாமா? இது எல்லாத்தையுமே ஆற வைக்கணும். அடுத்ததான் இதை சுத்தம் செய்யணும் தானங்க. நம்ம சென்னாகுண்ணி வாங்கும் போதே அதில் ஏதாவது கல் குச்சி அதெல்லாம் இருக்கான்னு பார்த்து எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த சென்னாகுண்ணியை வறுத்தோம்னா அதில் உள்ள மணல் ஒட்டிட்டு இருக்கும். இந்த எறாவை காய வச்ச இடத்துல மணலில் தான் காய வச்சிருப்பாங்க. அந்த மணலெல்லாம் வெளியில் வரணும்னா இந்த மாதிரி வறுத்துட்டு அது சுத்தமாக புடைச்சி எடுப்பாங்க. இப்போ அத்தை புடைக்க போகிறாங்க. இதெல்லாம் வேண்டாதாங்க புடைச்சி எடுக்கும் போது. இதெல்லாம் மண் இருக்கும், தூசி இருக்கும், எல்லாம் இருக்கும். அப்படி நோம்ப தெரியல அப்படின்னா இப்படியே சும்மா மேலோட அப்படியே புடைச்சி எடுத்துட்டு இப்படி லேசா அப்படி மேலோட புடைக்க தெரியாதவங்க இப்படி மேலோட இருக்கிற சென்னாகுண்ணியை மட்டும் எடுத்துட்டு அப்படியே சமைச்சிடலாம். இதெல்லாம் அத்தை இப்ப நோம்பி எடுப்பாங்க. இப்ப எப்படிங்க தரைக்கணும்? கொஞ்சம் மொத்தமா போட்டுறக்கூடாதா? சரி, அரையாதா? கொஞ்சம் கொஞ்சமா போட்டா சீக்கிரமா. கொஞ்சம் சென்னாகுண்ணி, மிளகு சீரகம் அப்புறமா போட்டுக்கலாம். இந்த சென்னாகுண்ணி வாசனைக்கு இங்க ஒரே ஈ சுத்துது. அரைச்சி எடுத்தோம்னா சரியாயிரும். இந்த மாதிரி ஓரளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் முதல்ல. இப்போ மீதி இருக்கிறது சேர்த்துலாமா?
எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அரைச்சா கொஞ்சம் பாதி மஞ்சதும் மையதுமா இருக்கும், நுணுங்கதுமா. இந்த சென்னாகுனி சேர்க்கறதுனால அதனால கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சிட்டு அப்புறம் மொத்தமா சேர்த்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா அரைச்சி எடுத்தது மொத்தத்தையும் ஒன்னா சேர்த்தாச்சு. இப்ப இதுக்கு தேவையான உப்பு சேர்க்கறாங்க. சென்னாகுனி கருவாடுல உப்பு இருக்காது, அதனால உப்பு எவ்வளவு தேவைன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிண்டி விட்டுருங்க. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கீழே உள்ள கருத்து பெட்டியில உங்களுடைய மேலான கருத்துக்களை பதிவிடுங்க. நன்றி.